கேப்டன் வந்து இஸ்லாமியர்களோடு மிகப்பெரிய ஒரு தொடர்பில் இருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். ப்ரொடியூசரும் அதுக்கு அடுத்து வந்த அத்தனை பேரும் திரையுலகிலுமே வந்து இஸ்லாமியர்கள் தான் கேப்டனுக்கு எப்பவும் துணை நின்றிருக்காங்க. அதனால் நிச்சயமாக இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று 200 தொகுதிகளுக்கு மேல் நாம் வெற்றி பெற்று மகத்தான வகையில் ஆட்சி அமைப்போம். மதத்தால், ஜாதியால், மொழியால், இனத்தால் நம்மை பிரிக்க முடியாது. நாம் அனைவரும் ஒரேவரே தேவன், ஒருவரே குலம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்தியாவிலேயே பலதரப்பட்ட மக்கள் வேற்றுமையில் ஒற்றுமையாக வாழ்கின்ற நாடு. மத நல்லிணக்கத்தோடு இருக்கின்ற ஒரே மாநிலம் எதுனா நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான். சுதந்திர போராட்டத்துக்கு பங்களித்தவர்கள் இஸ்லாமியர்கள் 20 கருத்து கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக இருக்கின்ற ஒரே மாநிலம் தமிழகம். அதற்கு காரணம் பகுத்தறிவு பகலவன் விட்டு சென்ற பாதையில அறிவுலகமே அறிஞரன் அவர்கள் சொன்ன கருத்துக்களை உள்வாங்கி இஸ்லாத்தை தன் கண் போல காத்து வந்தார்கள். அவருக்கு பிறகு அவர் 8 அடி பாய்ஞ்சா இன்னைக்கு 16 அடி பாய்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் கண்ணினை போல காத்து வருகிறார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர், எல்லார் மனதிலும் நீங்க இடம் பெற்றிருக்கும் நமது அன்பு தலைவர் கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைக்கு நமது தலைமை அலுவலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறோம். இஃப்தார் நோன்பு சிறப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் தலைமை கழகத்தினுடைய அழைப்பை ஏற்று இங்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கும் நம்முடைய அன்பு சகோதரர்களாகிய இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் நமது அன்பு சகோதரர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திரு நாசர் அவர்களுக்கும், அதே போல காங்கிரஸ் கமிட்டி மாநில துணை தலைவர் திரு சகோதரர் அண்ணன் இதயதுல்லா அவர்களுக்கும், இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் KAM முகமது அபுபக்கர் அவர்களுக்கும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை செயலாளர் சகோதரர் ஆருஷா நவாஸ் அவர்களுக்கும், இந்த விழாவிலே பங்கேற்க வந்திருக்கும் அனைவருக்கும் கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்கோம். இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் விரதத்தோட வந்து இங்க இந்த புனித நாளிலே அந்த நோன்பு கஞ்சி இன்னைக்கு உண்டு. அந்த நோன்பு இன்னைக்கு அவங்க அதை முடிச்சிருக்காங்க. ஏன்னா அண்ணெல்லாம் இந்த வயசுலயுமே வந்து காலையில 6:30 மணில இருந்து ஈவினிங் அந்த நோன்பு முடிக்கும் வரை எந்த உணவும் நாங்க உண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையிலேயே நமக்கெல்லாம் வியப்பா இருக்கு. இதை நாம எல்லாருமே வாழ்க்கையில இதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் வந்து இந்த நிமிஷத்துல முடிவெடுத்திருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு மனிதரும் வருடத்துல அட்லீஸ்ட் இந்த 1 மந்த் அந்த நோன்பு பீரியட்ல ஒரு விரதம் இருந்து நாம் எல்லா நேரமும் கடவுளை தொழுது நம்மளுடைய தெய்வத்தினுடைய அந்த பணிகளை ஆற்றுவது என்பது மிக மிக ஒரு சிறந்த ஒரு விஷயம். இப்ப எல்லாரும் இங்க பேசணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்வு எப்படி தெரியுதுன்னா, இது கட்சி சார்பாக நடந்த நிகழ்வாக எனக்கு தெரியல. நம்ம குடும்ப ரீதியாக ஒரு இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி நடந்தால் எப்படி இருக்குமோ அது போன்றுதான் என் மனதில் தோன்றுகிறது. ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் கேப்டனோட பல ஆண்டுகள் பழகியவர்கள், அத்தனை பேரும் ஒரு சகோதரத்தோட தலைவரோட பழகிய நாட்களை அவர்கள் நினைவு கூறும் பொழுது தலைவர் எங்குமே போல நம் அத்தனை பேரோடும் நம்மளோட நம் நினைவுகளோட நம்மளோட தான் இருக்கிறார் என்ற எண்ணம் எல்லாருக்குமே வருது. எல்லாரும் சொல்லும் போது கேப்டன் மறைந்த பிறகும் அவர் வந்து செய்த அந்த பணிகளை விடாமல் நீங்கள் நடத்துவது மிக மிக போற்றக்கூடியது என்று சொன்னாங்க. நான் மட்டுமில்லை, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த அனைவரும் கேப்டன் எங்களுக்கு வகுத்து கொடுத்த அந்த பாதையில் இருந்து இம்மி அளவும் என்றைக்கும் மாறாமல் அவர் நமக்கு சொல்லி கொடுத்த அந்த பணியில நிச்சயம் பயணிப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இங்க 1 மாத காலமும் ஒவ்வொரு ஈவினிங்கும் அந்த நோன்பு கஞ்சி தான் இங்க வருபவர்களுக்கு நாம் கொடுப்பதை பல ஆண்டுகளாக, அதாவது தலைவர் மறைந்த பிறகு இருந்து அதை ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு எல்லாரோடும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டது மிகவும் நிறைவுடன் இருக்கு. மனிதன் எப்படி இருப்பாருன்னா அவங்க மனசு போலதான் அந்த வாழ்க்கை இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப இங்க அண்ணன் எல்லாருமே அந்த கஞ்சியை சாப்பிட்டப்போ அவங்க சொன்னது, எல்லா இடத்துலயும் நாங்க இந்த கஞ்சி சாப்பிட்டோம். ஒரு இடத்துல உப்பு கூட இருக்கும், ஒரு இடத்துல உப்பு குறைவா இருக்கும், இல்ல சூடு ஆறி போயிருக்கும். ஆனா எல்லாம் பெர்ஃபெக்டா ஒரு கஞ்சி இங்க அமைஞ்சிருக்குன்னா
அதுதான் நம் மனதும் குணமும் சேர்ந்து அந்த வெளிப்பாடாக தெரிகிறது அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தருமே கேப்டனுடைய நட்பும் அவங்களோட பழகிய காலத்தை சொன்னாங்க. கேப்டனை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்து மதுரையில அன்பு சகோதரர் அண்ணன் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களுடைய நட்புடன் தொடங்கிய அவருடைய பயணம் இறுதி காலம் வரை இஸ்லாமிய சகோதரர்களுடன் தொடர்ந்தது என்பது எல்லாருமே ஏற்றுக்குவீங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு எங்க ஸ்டேஜில் அமர்ந்திருக்காங்க எங்க மாவட்ட கழக செயலாளர்கள் இஸ்லாமியர்கள். அது மட்டும் இல்லை, திருப்பூரில் அக்பர் அவர்களை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல நம்மளுடைய கேப்டனுடைய சகோதரர்கள், அதே மாதிரி கேப்டனுடைய அத்தனை நண்பர்களுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சகோதரர்களாக கேப்டன் அந்த காலத்துல இருந்து பழகி இருக்காரு. எல்லாமே கேப்டன் இஸ்லாமியர்களோட மிகப்பெரிய ஒரு தொடர்பில் இருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். எல்லாருமே அதை சொல்லி ப்ரொடியூசரும் அதுக்கு அடுத்து வந்த அத்தனை பேரும் திரையுலகிலுமே இஸ்லாமியர்கள் தான் கேப்டனுக்கு எப்பவும் துணை நின்றுருக்காங்க. அதனால் நிச்சயமாக இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று 200 தொகுதிகளுக்கு மேல் நாம் வெற்றி பெற்று மகத்தான வகையில் ஆட்சி அமைப்போம் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று இல்லை என்பதை இந்த நேரத்துல சொல்றேன். ஏன்னா எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க, நான் அதிக நேரம் எடுத்துக்கல. இது முடிச்சு தலைவர் இடத்துல போய் நாங்க எல்லாரும் ஒரு பூஜை பண்ணிட்டு எல்லோரும் அவங்கவுங்க வீடுக்கு செல்ல இருக்கிறாங்க. எனவே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு ஒரே ஒரு விஷயம், நீங்க எப்பவுமே சிறுபான்மையர் கிடையாது. உங்கள் அன்பாலும் பாசத்தாலும் பழகும் விதத்திலும் நீங்கள் பெரும்பாக்கானவர்கள் என்பதை ஒவ்வொரு நாளிலுமே இருக்கீங்க. அந்த வகையில் நமக்கு எல்லாருமே ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எனவே மதத்தால், ஜாதியால், மொழியால், இனத்தால் நம்மை பிரிக்க முடியாது. நாம் அனைவரும் ஒரேவரே தேவன், ஒருவரே குலம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எனவே நல்ல நாளிலே உங்கள் அத்தனை பேரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. இந்த அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக பணிகமான வணக்கங்கள் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த இப்தார் நோன்பு நிகழ்ச்சியினுடைய அனைவரையும் வரவேற்று பேசி அமர்ந்திருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய செயலாளர், அருமை நண்பர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்த சாரதி அவர்களே, முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற கழகத்தினுடைய பொருளாளர் LK சுதீஷ் MP அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மாநில துணை செயலாளர் அண்ணன் இனயத்துல்லா அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய பொதுச் செயலாளர் KM முகமது அபுபக்கர் அவர்களே, விடுதலை சிறுத்தை கட்சியுடைய துணை செயலாளர் அருமை நண்பர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆரூர் நவாஸ் அவர்களே, மற்றும் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தையும் வணக்கத்தையும் முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் நடைபெறுகின்ற இப்தார் நோன்பு இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் வேற்றுமையில் ஒற்றுமையாக வாழ்கின்ற நாடு இந்திய திருநாடு. உண்ண உணவால், உடுக்கின்ற உடையால், பேசுகின்ற பேச்சால், நடையால், உடையால், பாவனையால் அனைத்திலும் மாறுபட்ட மக்கள் வாழ்ந்தாலும் இன்றைய தினம் இந்தியாவிலேயே மத நல்லிணக்கத்தோடு இருக்கின்ற ஒரே மாநிலம் எதுனா நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான். அதற்கு காரணம், நமக்குள் 1000 கொள்கை ரீதியான வேறுபாடுகள் இருக்கலாம், அது வேறு விஷயம். இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற உணர்வோடு இன்றைய தினம் சிறுபான்மையின மக்களையும் ஒருங்கிணைத்து, கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்கள் இருந்தாலும், சீக்கியர்களாக இருந்தாலும், சமணர்களாக இருந்தாலும் சரி, அதே போன்று பார்த்தீங்கன்னா அனைத்து சிறுபான்மை மக்களையும் ஒருங்கிணைத்து அவர்களே ஆரத்தளி அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஏற்படுகின்ற கஷ்ட நஷ்டங்களை, துக்கங்களுக்கெல்லாம் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டில் எந்த விதமான தீய சக்திகளும் நுழையாமல் பாதுகாக்கின்ற அளவிற்கு இன்றைய தினம் நம்ம கொள்கை ரீதியான பல விதமான கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கணும். அதற்கு மிகப்பெரிய உதாரணம் தான் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் கேப்டன் அவர்கள். மறைந்தாலும் அவர் மறைந்தும் நம்மளோடு வாழ்ந்து கொண்டு இன்றைய தினம் அவருடைய உருவமாகத்தான் இன்றைய தினம் அந்நியார் இருந்து கொண்டு இந்த மத நல்லிணக்கத்திற்கு நாம் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள் என்ற உணர்வோடு இன்றைய தினம் இந்த நோன்பு திருநாளையும் இன்றைய தினம் இங்கு சிறப்பான முறையில் நாம் இங்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்.
எனக்கு முன்பு பேசியவர்கள்லாம் பலதரப்பட்ட கருத்தை சொன்னாங்க. அவர் சொல்லும் போது இன்றைய தினம் இஸ்லாமியர்களுக்கும் ஒவ்வொரு இயக்கத்திற்கும் உள்ள ஒற்றுமைகளை எல்லாம் சொன்னாங்க. எந்த அளவுக்கு அவர்கள் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் சொன்னாங்க. ஆனா எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா, இன்றைய தினம் பகுத்தறிவிப்பாளரின் தந்தை பெரியாருடைய கருத்துக்களையும், அறிவுலக மேதை பேரறிஞர் அண்ணாவுடைய கருத்துக்களையும், மறைந்து மறையால் நம்மளோடு வாழ்ந்து கொண்ட கலைஞருடைய எண்ண கனவுகளையும் ஒருங்கே இணைத்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நாளொரு மேனியும் பொழுதுரண்டமாக இன்றைய தினம் திட்டங்களை தீட்டி ஏற்றலும் மீட்டலும் காத்தலும் காத்த வகுத்திலும் வல்லறது சென்ற அந்த குரலுக்கேற்ப முறை செய்து காப்பாற்றும் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் குரலுக்கேற்ப மக்களை காத்து வருகின்ற இந்த காலகட்டத்தில் அவர் அனைத்து திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வந்தாலும், கலைஞருடைய வண்ண கனவுகளை நடைமுறைப்படுத்தி வந்தாலும், கலைஞருடைய வண்ண கனவுகள் என்ன தெரியுமா? ஒண்ணு, தேசிய முற்போக்கு இடத்துல கூட்டணி இருக்குன்னு ஆரம்ப காலத்தில் விரும்பினார். அந்த கனவுகளை எங்களுக்கு தெரியும். அவங்க எப்படி நம்ம அவங்ககிட்ட சேர்க்கணும், எப்படி அவங்களோட இணைந்து நம்ம இருக்கணும், பயணிக்கணும், நம்முடைய கேப்டனோட பயணிக்கணும் அப்படின்ற அளவுக்குள்ள விரும்பினார். ஏன்னா இவருடைய திருமணத்தை நடத்தி வச்சுதான் கலைஞர் தான். மதுரையில் அந்த திருமணத்துக்கு நானும் அண்ணன் தளபதியோட போயிருக்கிறேன், அந்த மேடையில தான் நின்றுகிறேன். இவங்க திருமணத்தை நடத்தி வச்சத அண்ணன் கலைஞர் தான். அதே நேரத்தில் கல்யாண கார்டு முதல்ல அடிச்சு கொண்டு கொடுத்ததும் நம்முடைய முதல் ஆள் யாருன்னா கலைஞருக்கு தான். ஒரு சில கோயில கொண்டு சமர்ப்பிப்பாங்க திருமணத்து காடை, உற்றார் ஒருவர் கொடுப்பாங்க. ஆனா அவர் அண்ணன் கேப்டன் அவர்களை செய்யல. எடுத்துக்கிட்டீங்க நேரம் வந்தாருனாக்கா வந்த இடம் கோபாலபுரம் கலைஞருக்கு தான் முதல்ல கொடுத்தார். அந்த அளவுக்கு அவரை தாயாக தந்தையாக நேசிச்சவர் அண்ணன் கேப்டன் அவர்கள். அவர் இங்க பேசும்போது சொன்னாங்க, இந்த நேரம் எந்த அளவுக்கு அவர் உணவுல சமமா இருப்பார். எதுக்கு நான் சொல்றேன்னாக்கா, இன்று நோன்பு திறனாளர் நம்ம இன்று ஈயோடு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அவர் கூட பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கக்கூடிய சம தொழிலாளர்களுக்கு கொடுக்கிற போது உணவு பாத்தீங்கன்னா இவர்களுக்கு தனியா கொடுப்பாங்க. யாருக்கு? கேப்டனுக்கு. ஆனா வேலை செய்ய பணியாளருக்கு தனியா கொடுப்பாங்க. அதை நேர பார்த்துட்டு அவர் என்ன பண்ணாரோ ஒருவடி கடுப்பாயிட்டாராம். இனி இது போட்டு நடக்கூடாது, எனக்கு தர்றதா அவங்களுக்கு தரணும், அல்ல அவங்களுக்கு தர்றதா எனக்கு தரணும்னு சொல்லி உத்தரவுப்பட்டவர். அங்கு சமத்துவத்தை உருவாக்கியவர் யாருனாக்கா நம்முடைய அண்ணன் கேப்டன் அவர்கள். அந்த அளவுக்கு கேப்டன் அவர்கள் எதிலையும் சமத்துவம் சகோதரத்தையும் விரும்பியர். இதை நான் சொல்வதற்கு காரணம் பல குணத்தில் பல விதத்தில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல குணத்தில் இன்னைக்கு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு மதத்தாலும் மொழியாலும் இனத்தாலும் இன்று பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரிக்கப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு பல குணத்தில் பல விதத்தில் ஒன்றிய அரசால் அங்கு ஆளுகின்ற தீய சக்திகளால் இன்றைய தினம் நம்ம இன்னைக்கு இஸ்லாமியர்களாம் வந்து துன்புறுத்தப்பட்டால், கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டாலும், சீக்கியர்கள் துன்புறுத்தப்பட்டாலும் இங்க நம்ம பாதுகாப்பு இருப்பது காரணம் நம்மை போன்றவர்கள் மொழி அதைப்பட்டு முழுக்க மதத்துக்கு அப்பாற்பட்டு ஒற்றுமையா வாழ்கின்ற காரணத்தாலதான், நேசிக்கின்ற காரணத்தால்தான் இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் மிக மிக முக்கிய முழுக்க பாதுகாப்பாக கண்ணினிமை போல இன்றைய தினம் இருக்கின்ற நம்ம இயக்கங்கள்லாம் இஸ்லாமியர்களை காத்து வருகின்றனர். பல இன்னர்கள் எந்தெந்த இன்னைக்கு நம்ம சொல்ல தீய சக்தி என்றார் ஒரு சொல்லக்கூட ஏற்கனவே கூட்டத்தில் பேசியிருக்கேன். நம்ம வந்து சொல்லும் போது என்ன சொல்றாருனாக்கா, பாட்னால இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி சேகர்குமார் சொல்லக்கூடிய என்ன சொல்றாரு, நம்மள தீவிரவாதிகள் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் சகிப்புத்தன்மை இல்லாதவன்னு சொல்றாரு. ஒரு கணம் சிந்திச்சு பார்க்கணும். சகிப்புத்தன்மை இல்லாதவர் யார் என்பதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். சகிப்புத்தன்மையோடு இருக்கின்ற காரணத்தால் தான் முதலே பாத்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு யார்கிட்ட ஒப்படைச்சாங்கன்னா அன்றைய தினம் ஒப்படைக்கப்பட்டது மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் என்றவர் தான் தூது அமைச்சாங்க. அதுக்கு அடுத்து யாருன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சேர்ந்த நமது முகமது அலி ஜின்னா அவர்களை அனுப்பிச்சு வச்சாங்க. 558 சமஸ்தானத்தின் இருக்கக்கூடிய பீகாரினுடைய நவாப் அனுப்பிச்சு வச்சாங்க. இவங்க 3 பேர் தான் இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த இதற்கு இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இஸ்லாமியர்களுக்கு எப்படியாப்பட்ட இன்னைக்கு சொல்றாரு ஒரு நீதிபதி, அவர் மாண்புமிகு நீதிபதி, அவர் சொல்லும்போது சொல்றாரு சகிப்புத்தன்மையில் பிரிவினைவாதிகள் என்று சொல்றாரு. ஒரு குணம் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு வந்து 140 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்தியா, ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா சுதந்திர காலத்தில் வந்து 30 கோடி மக்கள் தான் இருந்தாங்க. அந்த 30 கோடி மக்களுடைய அடிமை சங்கிலியை ஒழிக்கப்பட வேண்டும் என்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணாருனாக்கா, அவர் ஐசிஎஸ் பட்டம், இன்னைக்கு இருக்க ஐஏஎஸ் மாதிரி அன்னைக்கு ஐசிஎஸ் பட்டம், ஐசிஎஸ் படிச்சவர். இன்னும் சொல்ல போனா பக்கிங்ஹாம் பேலஸ்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருந்தவர். கை நிறைய பவுன்ஸ், அவருக்கு நிறைய கார் கொடுத்து அவர் கார் வச்சிருக்காரு. உள்ளே அவருக்கு அரசே கார், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஒரு கார் கொடுத்தது அவங்களுக்கு. பக்கிங்ஹாம் பேலஸ்லயே அவருக்கு இருப்பிடம் கொடுத்து அவர் தங்க வச்சு ஹானர் பண்ணி வச்சிருந்தாங்க. அவர் ஒரு நாள் தன்னுடைய ராஜினாமா லெட்டரை கூட விஆர்சி கொடுக்குறார், வாலண்டியர் ரிட்டையர்மென்ட் கொடுக்குறார். ஏன்னாக்கா ஏன் வாலண்டியர் கொடுக்குறீங்க, உனக்கு கை நிறைய சம்பளம் தரும், கார் இருக்கு, உனக்கு வீடு பேலஸ் உள்ளே உனக்கு இடம் கொடுத்துருக்கு, இதோட என்ன வேணும் அப்படின்னு சொன்னப்போ உலகத்திலே 3வது பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் யாரு,
நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சொன்னாரு? என்னுடைய மக்கள் 30 கோடி மக்கள் இன்னைக்கு உன்ட்டு அடிமையா கிடக்குறாங்க, அடிமைச்சிகளை ஒடித்தறிய நான் போறேன்னு சொல்லிட்டு வந்தவர் தான் அந்த நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நடத்திய கொரில்லா தாக்குதல் மவுண்ட் பேட்டனோட கேட்டாங்களாம், நீங்க சுதந்திரம் கொடுத்தது யாருக்கு? மகாத்மா காந்தியோட அகிம்சைக்கா, நேதாஜி சுபாஷோட கொரில்லா தாக்குதலுக்கு? இன்னும் அவர் சொன்ன வார்த்தை, நேதாஜிக்கு தான்டா போயிட்டு, என் ஆளுங்க நிறைய பேர் பிரிட்டிஷ்காரன் கொண்டு விட்டாண்டா அவங்க கொரில்லா தாக்குதல். ஆக அன்றைய தினம் இருந்த அவருடைய நேதாஜியுடைய படையில ஏறக்குறைய 60% பார்த்தா தமிழர்கள். அந்த 60% பார்த்தீங்கன்னா 25 பேர் இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு கொரில்லா தாக்குதல் நடத்துகின்ற அந்த போராட்டத்தில் இருந்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அதே நேரத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அன்றைய தினம் கை நீட்டினார். என்ன கை நீட்டினா, எனக்கு போர் தடவாளங்கள், ராணுவ தடவாளங்கள் வாங்கணும், அந்த ராணுவ தடவாளம் வாங்குறதுக்கு எனக்கு நீங்க நிதி உதவி கொடுங்க அப்படின்னு சொல்லி பர்மால ஒரு கூட்டத்தை போறாரு. அப்ப இந்தியாவில் இருக்கிற தொழிலதிபர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. கூப்பிட்டு வச்சு பேசுறப்ப எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா கொடுத்த பணம் மிக குறைவா தான் கொடுத்தாங்க. ஆனா அந்த வச்சு அவர் வந்து ஆர்ம்ஸ் வாங்க முடியாது, அவங்க மிலிட்டரி கிட்ட அங்க இருக்கக்கூடிய துருப்புகளை ட்ரெஸ் கூட வாங்க முடியாது. அந்த நேரத்தில் அந்த முகமது அபிப் என்று சொல்லக்கூடியவர் அந்த காலத்திலே தன் சொத்துக்களை விட்டு 1 கோடி கொடுத்திருக்காரு இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு. யாரும் மறுக்க முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்முடைய கப்பலோட்டிய தமிழன் நம்மளும் சுதேசி கப்பல் வாங்கணும்னு சொல்லி அந்த நேரத்தில் முடிவெடுத்து அவர் என்ன பண்றாரு, கையேந்திரார். எல்லாரும் நீங்க நிதி கொடுங்க, நம்ம கப்பல் வாங்குவோம், நம்ம சொந்தமா விடுன்னு சொல்லி கேட்டப்போ எல்லாம் அரைனா ஒரணா முக்கால்னா கொடுத்தாங்க. அந்த காலத்துல தொண்டிக்கால்னா கொடுத்திருக்கான். அதை வச்சு வாங்க முடியுமா கப்பலை? ஆனா அந்த நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா முகமது யூனுஸ் என்று சொல்லக்கூடியவர் தான் அன்னைக்கு பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாயை தூக்கி கொடுத்திருக்காரு. இவங்க இஸ்லாமியர்களாம் பிரிவினவாதத்துக்கு சொந்தக்காரங்களா? இல்ல. ஆக அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய இன்னைக்கு உலக அரங்களை இன்னைக்கு பயப்படக்கூடிய பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கலாம். சிங்கப்பூர் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கலாம், கியூபா பொருளாதாரம். வல்லரசு என்று சொல்லக்கூடிய அதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு உயரம் வேணும், அதுக்கு ஒரு தகுதி வேணும், அதுக்கு ஒரு தரம் வேணும். அதுக்கு என்னன்னாக்கா அணு ஆயுதம் இருக்கணும். அணு ஆயுதம் இருக்கிறவன் தான் அன்னைக்கு வல்லரசு. இன்னைக்கு இந்தியாவுக்கு கண்டு பயப்பட காரணம் அதான் காரணம். ஆனா அந்த வல்லரசா இருப்பதற்கு அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்ச யாருன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு ஏழை பங்காளன பிறந்த அப்துல் கலாம் என்று சொல்லக்கூடியவரா கண்டுபிடிச்சு கொடுத்தார். ஆக இந்த அளவுக்கு இன்றைய தினம் இஸ்லாமியர் புறக்கணிக்கப்பட்டாலும் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு சுதந்திர போராட்டத்துக்கு பங்களித்தவர்கள் இஸ்லாமியர்கள் 20 கருத்து கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட இஸ்லாமியர்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கின்ற ஒரே மாநிலம் தமிழகம். அதற்கு காரணம் பகுத்தறிவு பகலவன் விட்டு சென்ற பாதையில அறிவுலக அறிஞர் அவர்கள் சொன்ன கருத்துக்களை உள்வாங்கி மாண்புமிகு தமிழக முதல்வர் இன்று வரை இஸ்லாத்தை தன் கண் போல காத்து வந்தார்கள். அவருக்கு பிறகு அவர் 8 அடி பாய்ஞ்சா இன்னைக்கு 16 அடி பாய்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் கண்ணினை போல காத்து வருகிறார். அதே நேரத்தில் இன்றைய தினம் பொறுக்கு நம்முடைய கூட்டணி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு இன்றைய தினம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இவர்களாகத்தான் இருந்து கொண்டு இன்றைய தினம் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். ஆக நல்ல கூட்டணி, சிறப்பான கூட்டணி. இன்று 200 வந்து வெளியில சொன்னாங்க. ஆனா இன்னைக்குள்ள சூழ்நிலை பார்த்தா அதுக்கு மேலேயே வெற்றி பெறுகின்ற சூழ்நிலை வரும்பொழுது அந்த அளவுக்கு தமிழக முதல்வர் சொன்னதையும் சொல்லாதையும் இன்றைய நடைமுறைப்படுத்தி மகத்தான மாபெரும் வெற்றி பெறுவதற்கு நாமெல்லாம் ஒன்றாக இருந்து பாடுபட்டு வந்தவன அன்னி சொன்ன வார்த்தை அதுதான். நம்ம எல்லாம் ஒத்துமையா இருக்கணும், ஒத்துமையா இருந்து வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆக்கணும் அண்ணன் தளபதி அவர்களை அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்த நம்முடைய அந்நியார் அவர்களுக்கும் அருமை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய சுதீஷ் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் சலாத்தையும் சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.